தலைவர் அட்டப்படம் போட்ட தமிழ் புக் படிக்கிறீங்களே, தமிழ் பெண்ணா? ஆமா சார். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கு. அது 50% காப்பாத்தினா போதாது, 100% காப்பாத்தணும். புரியுதா? ஓகே, இப்பதான் நீ தமிழ் பெண். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் சத்யா. ஹாய் சார். சத்யா சார், ஃப்ளைட் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளாடிக்கிட்டு இருந்த நம்ம கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தி கொஞ்சம் சரி பண்ணேன் சார். அப்படியா? ஆமா சார். போலாமா? எதுக்கு லெஃப்ட்ல போறேன்? நம்ம ஆபீஸ் போறேன் சார். ஆபீஸ் ரைட்ல தானே இருக்கு. ஆபீஸ் லெஃப்ட் இருக்கு சார். கொச்சின்ல ரூட்டை மாத்திட்டாங்க. ரூட்டை மாத்திரம் சார், நான் ஆபீஸை மாத்திட்டேன். முன்ன இருந்த ஆபீஸோட இப்ப இருக்க ஆபீஸ் 2000 ஸ்கொயர் ஃபீட் அதிகம் சார். அப்படின்னா ரெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்ந்து டபுள் மடங்கு ஆயிடுமே. சாரி சார், ட்ரிபிள் ஆகும். நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன். 30 இன்ஜினியர் சார். 30 ஸ்டாஃப் அதிகமா? அப்ப நான் எதுக்கு ஆபீஸ் வரணும்? இனிமே நீ தான் எம்டி. யார் எம்டியா இருக்குன்றது முக்கியம் இல்ல, கம்பெனியோட டெவலப்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு மிஸ்டர் ராம்குமார் சொல்லி கொடுத்தார் சார். யார் அந்த புத்தி சார்? அது நீங்க தான் சார். ஓ, நான் இல்ல சார். எதால வேணாலும் அடிங்க சார், ஆனா செல்போனால மட்டும் அடிக்காதீங்க சார். ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சார், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். குட் மார்னிங். ஒரு ஹாப்பி நியூஸ் சார். அமெரிக்கா வால்மார்ட் കമ്പനിയുടെ BPO ഓർഡർ നമുക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഗുഡ്. പുതു ബിൽഡിംഗ് രാശിയാ தான் இருக்கு. ഈ ഓർഡർ നമുക്ക് കിട്ടിയതിന്റെ കാരണം ഈ ബിൽഡിംഗ് ആണ്. നമ്മുടെ കോമ്പറ്റിറ്ററോടെ നമ്മുടെ ഓഫീസ് 2000 സ്ക്വയർ ഫീറ്റ് അധികമാണ്. സ്റ്റാഫ് ആണെങ്കിൽ 30 പേര് അധികം ഉണ്ട് സാർ. അതുകൊണ്ട് നമ്മളെ സെലക്ട് ചെയ്തേ. அதனால தான் நான் சென்னையில இருந்து போன் பண்ணி பில்டிங்கையும் மாத்த சொன்னேன், ஸ்டாஃபையும் அதிகப்படுத்த சொன்னேன். பிசினஸ் எப்படி பண்ணுதுன்னு என்ன பார்த்து தெரியும். ஓ, சாரி சத்யா, உன் ஐடியாவை நான் செஞ்சதா சொல்லிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் என் இமேஜ் இறங்கிட கூடாது இல்லையா? சரி சரி, வா, உனக்கு பார்ட்டி கொடுக்கணும். ஹலோ. எனக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆமா, ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு பிரச்சனை இல்ல. இனிமே நான் பாட்டில் ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி என் வைஃப் அட்வைஸ் ஓபன் பண்ணுவா. நான் 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அவ 8 ரவுண்ட் பேசுவா. ஏன் சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தானே இப்படி அட்வைஸ் பண்றாங்க. இது அக்கறை இல்லப்பா. எந்த பொண்டாட்டிக்கும் புருஷன் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொன்னது புரியும். அப்படியா? ஆமா, இருங்க கேட்டு சொல்லிடுறேன். ஹலோ, அம்மா, சார் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? யார்கிட்ட பேசுற? மிஸ்ஸஸ் ராம்குமார். ஓ, மிஸ்ஸஸ் சொல்லுங்க. ஹலோ. இல்ல, நீ கேட்டுட்டே இருக்கேன் நான் அப்படி பேசுறேன். தட்ஸ் ஆல். இன்னும் half an hourல நீங்க வீட்ல இருக்கணும். இன்னும் 29 மினிட்ஸ்க்குள்ள நான் அங்க இருக்கேன். ஓகே, இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, சென்னையில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் 3 பேர் ட்ரைனிங்க்கு வராங்க. பாத்துக்க. சார் போன். ஓ சாரி. What's your name? Daddy की darling, मम्मी की बुच्ची, स्कूल में तनिया. Sweet girl. Bye. வரா. Bye. ABC கம்ப்யூட்டர்ஸ் போங்க. சரி, போ. Lift. Please lift. Lift. అర్జెంట్ అయితే పోనం. ఆటో రిపేర్ అయ్యి బస్ స్టాండ్ లో ఉండి డ్రాప్ చేయబట్టు. ఓకే.
லஞ்ச் வைக்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. நீங்க ட்ரைனிங் எடுக்க போற இந்த 10 நாளும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். கம்பெனி will take care all your needs. Thank you, sir. It's okay. கீ கொடுங்க, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். பெங்களூருங்கிறதுனால கன்னடம், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜஸ் தெரியும். நீங்க எங்க படிச்சீங்க? ஐத்ராஜ் காலேஜ். ஓ, எம்டி ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? நீங்க இந்த கம்பெனி டிரைவரா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? என்ன நீங்களும் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? 3 பொண்ணுங்களை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டார் போல இருக்கு. அப்படியா? எங்களை பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்களா? எனக்கென்ன ஆச்சு, வரவில்லை வாய்ப்பேச்சு, அருகில் உன்னை பார்த்து உறைந்தது என் மூச்சு. பார்க்க பார்க்க ஏனோ சலிக்கவில்லை உன் முகம், கொஞ்சம் நேரம் முன்னால் துடிக்கவில்லை என் மனம். அதை நான் எடுத்துக்கிறேன். டிப்ஸ். എന്റെ മോളെ അങ്ങേർക്കാണോ ടിപ്സ് കൊടുത്തത്? ஏன் டிரைவருக்கு 100 ரூபாய் டிப்ஸ் தந்தது அதிகம் நினைக்கிறீங்களா? നമ്മുടെ ഡ്രൈവർ അല്ലേ കമ്പനി മാനേജരാ. നമ്മ മുതലാളി അവക്ക് ചെല്ല പിള്ളേ, അതിനാല് ഒരു ബന്ധവുമില്ല. കണ്ടില്ലേ, അദ്ദേഹം തന്നെ കാർ ഓടിച്ചോണ്ട് വന്ന് നിങ്ങളെ ഇറക്കി വിട്ടത്. வரும்போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் உங்ககிட்ட மட்டுமல்ல, எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன். பொண்ணுங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது.
ஆனா சென்னையில இருந்தப்ப இவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் பொண்ணுங்க தான். பொண்ணுங்களை மட்டும்தான் இவனுக்கு பிடிக்கும். சத்யா பிளாட்ஸ்னால மார்க்கெட்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. கண்டிப்பா சார். நம்மள்ட்ட வாங்குறவங்க நம்பிக்கையோட வாங்குறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பிளாட் போட்டு கிராம்பட் ஆக்கிட வேணாம். பிளே ஏரியாவை போட்டுருங்க, குழந்தைங்க விளையாட்டு போட்டோம். சத்யா கேரக்டர் எனக்கு பண்றது, தாயிலா பிள்ளைன்ட்டு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இப்ப அவஸ்தைப்படுறேன். முணுக்குன்னா கோச்சுப்பா. இப்படிதான் ஏதோ சொல்ல போக 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சிங்கப்பூர் போயிட்டான். பில்ல எப்படி செட்டில் பண்ண தெரியுமில? நீங்க தான் நம்ம அண்ணா நகர் பற்றி வித்தீங்க. அது இதுக்கு தானா? இவனோட ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுகளை ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு கடல் மாதிரி இருக்க அந்த வீட்டை விட்டுட்டு ஒரு 4 பேரோட சின்ன ரூம்ல போய் தங்கியிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுங்க, எங்க அப்பா மகன் வரவே முறிஞ்சிரும். என்ன பண்றது, பெத்துட்ட ஒரே பையன். இப்ப எந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? உங்க குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க ஏன் ரெப்பா ஜாயின் பண்றீங்க? என்ன வேலை பார்க்கணும்ன்றது முக்கியம் இல்ல மேடம். என்னோட லட்சியமே இந்த ECCல ஜாயின் பண்றதுதான். ஓ குட். லாஸ்ட் 2 days கரண்ட் அக்கவுண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. எஸ் மேம். மிஸ்டர் சத்யா. மேடம், உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு வேணும் மேடம். ஓ ஓகே ஓகே. நல்லா இருப்பா, நல்லா இரு. வேலையை கரெக்டா செஞ்சு நல்ல பேர் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அப்போ நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ஹாய் 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 ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க ரெப்பா ஜாயின் பண்ணதே உங்களுக்கு கீழே வேலை பார்க்கத்தான். நானும் உங்களை ஜாயின் பண்ண சொன்னேன். இல்ல, ஆனா உங்க கூட தான் வேலை செய்யணும்னு ஆண்டவன் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான். அட்லீஸ்ட் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க பாக்கியத்தையாவது ஆண்டவன் என்ன கொடுத்தானே, அது ஒண்ணு போதுங்க, அது ஒண்ணு போதும். அப்படியா? கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க. ஏங்க என் ஃபீலிங்க புரிஞ்சுக்காம என் லைஃபோட விளையாடுறீங்க? இன்னும் ஒன் திங், உங்களை பார்த்து இந்த 1 வீக்கா என்னால சரியா சாப்பிட முடியல, அப்புறம் தூங்க முடியல. எஸ் சத்யா. யா டாட். வீட்டுக்கு அடிக்கடி பொண்ணுங்க எல்லாம் போன் பண்றாங்கப்பா. ரொம்ப அவமானமா இருக்கியா? கல்யாணமா? நீங்க எத்தனை பொண்ணை பார்த்தாலும் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏய், நான் ஏதோ கேட்கிறேன், நீ ஏதோ பதில் சொல்ற. ஏன்னா என் மனசு என்கிட்ட இல்ல. என் மனச ஒரு அழகு தேவதை கிட்ட அள்ளி கொடுத்துட்டேன். ஒத்திட்ட மட்டுமா கொடுத்துருக்க? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வா கொடுத்ததுக்காக எனக்கு பிடிக்காத பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொன்னா கேளுங்கப்பா, போன வைங்கப்பா. இந்தாங்க. நான் எடுத்துட்டு வர சொல்லலையே. நீங்க சொன்ன வேலை செய்யறதுக்கு 1000 பேர் பாங்க, 1000 பேர். நீங்க சொல்லாத வேலையை செய்யறதுக்கு நான் ஒருத்தன் தாங்க இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? நினைக்கிறத சொல்ல முடியாது, சொல்றத நினைக்க முடியுமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன மிஸ்டர் சத்யா, என் லட்சியமே ECC பேங்க்ல வேலை செய்யறதுதான். அது ரெப் வேலையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வேலையில சேர்ந்துட்டு இப்படி உடனே ரிசைன் பண்றீங்க, என்னாச்சு? என்ன மேடம் பண்றது, சிச்சுவேஷன் அப்படி. அப்பாவுக்கு டிரான்ஸ்பர், நான் ஒரே பையன், பையன் கூடவே இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏன் லட்சியத்தை விட அம்மா அப்பா சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு மேடம். எங்க என்ன தனியா விட்டா நான் கெட்டு போயிடணும்னு எங்க அம்மா பயப்படுறாங்க. அட்லீஸ்ட் அம்மா அப்பா சந்தோஷத்தையாவது நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே மேடம். எத்தனை நாள் வேலை பார்த்துன்றது முக்கியம் இல்ல மேடம், எப்படி வேலை பார்த்துன்றதான் முக்கியம். உன் நல்ல மனசுக்கு போற இடத்துல உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்ஸ் மேடம். ஆனா மேடம், இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியலையே மேடம்.